சேனல். இந்த விலாக் வந்து பார்த்திங்கன்னா போன விலாகோட கண்டினியூ தான். நான் போன விலாகில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரூட் மட்டும் பொறுமையாக போட்டிருப்பேன். பட் ஆனால் இந்த விலாகில் நாங்கள் அங்கே போய் எவ்வளோ ஜாலியாக என்ஜாய்மெண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு ஃபைனலாக என்னை எந்த இடத்துக்கு எங்கள் வீட்டுக்கார் கூட்டிகிட்டு போனார் அப்படிங்கிறத கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபைனலாக உங்களுக்கு ரிவ்யூ பண்ணி காமிக்கிறேன். அது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ட்ராவல் பண்ணிட்டு மெயினாக பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஒகேனக்கல் காவேரி தான் போவோம் அப்படின்னு நினச்சி பார்த்தேன். பட் ஆனால் என்ன அதுக்கும் பேக் சைடுன்னு கூட்டு போயிட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ரெயின் சீசன்னால் எங்கேயுமே அலோடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏதோ 1-2 பேர் போகிறாங்கங்க. அப்புறம் நாங்கள் அப்படி தான் பின்னாடியே ஒரு காவேரி இருந்துச்சு, அங்கே போய் எல்லோரும் குளித்தோம். இதுதான் பார்த்திங்கன்னா எங்கள் ஃபேமிலி. நான் என் ஃபேமிலி பற்றியெல்லாம் தனியாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன், ஓகேங்களா? ஏன்னா இப்போ தான் விலாக் போட ஆரம்பிச்சிருக்கேன். பட் எனக்கு விலாக் எப்படி போடுறதுன்னு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் போட்டுட்ருக்கேன். ஓகே, நம்மளும் போடலாமே வீட்டில் ஃபோனை வச்சுட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு. என் பையன் ரொம்ப ஜாலி என்ஜாய்மெண்ட்டோடு இருந்தான். தண்ணிக்கு போகிறக்கு அவ்வளோ ஆர்வமாக இருந்தான். எங்கள் பெரிய மாமா இல்லை, சின்ன மாமா, 2வது மாமா வந்து எங்கள் அம்மாவை கூப்பிட்டு நடுவால போயிட்டாங்க. பட் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆள் அவ்வளோக்கா இல்லைங்க, அதனால் போயிட்டாங்க. இப்போ எங்கள் மாமா வந்து தம்பி வச்சு உட்காந்துட்டாங்க. நான் தம்பி வச்சுருக்க நேரத்தில் நான் போய் குளிச்சிட்டலான்னு சொல்லிட்டு நான் சின்னதாக வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு நான் போய் குளிக்க ஆரம்பித்தேன். என் பிள்ளையும் அவங்க அப்பா கிட்ட உட்காந்துட்டு ஜாலியாக விளாட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ எல்லோரும் குளித்து முடிச்சுட்டு ஓகே சொல்லி நானும் போய் அவங்கள அமைதியாக இருக்கும்போதே நானும் இப்போ குளிச்சிடலான்னு சொல்லிவிட்டு நானும் போயிட்டேங்க. குளிக்கிறதுக்கு போயிட்டேன். பார்த்தா எனக்கு நான் ஓப்பன் சொல்லணும்னா எனக்கு நீச்சல் வரும், நான் டைவும் அடிப்பேன், எனக்கு நீச்சலும் தெரியும். பட் அதெல்லாம் எங்கள் ஊரில். இங்கே வந்ததுக்கப்புறம் ஆஃப்டர் மேரேஜ் வந்து இங்கே வந்து எங்கேயுமே இல்லைங்க. வீட்லேயே துணி துவைக்கிற மாதிரி இருக்கும். அதனால நான் வந்து வீட்டிலே எல்லாம் வந்து ஏதாவது நாள் என்னை காவேரி கூட்டிகிட்டு போவாங்க. பட் ஆனால் எனக்கு கல்யாணமாக இந்த 4 இயர்ஸில் நான் ஒரு 3 டைம் 4 டைம் தான் பக்கம்தான் நான் காவேரி போயிருக்கேன். காவேரிக்கெல்லாம் அவ்வளோக்கா போனது இல்லைங்க. ஏன்னா 16 கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸ், ஆனால் போனதில்லை. அந்த மாதிரி வந்து குளிச்சு முடிச்சுட்டு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து தேங்காய் பழம், குங்குமம், சந்தனம் எல்லாமே போட்டு விட்டுட்டு தேங்காய் பழம்லாம் உடச்சி சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஆல்மோஸ்ட்டு அதை எடுத்துகிட்டு போய் தண்ணியில் வந்து ஒரு பாக்கு மாட்டை சொன்னோம்னா அதில் வந்து வேணுங்கிறதெல்லாம் வச்சுட்டு ஒரு தீபமெல்லாம் வச்சு அதை வந்து அப்படியே தண்ணியில் விட்டுட்டாங்க. பார்த்திங்களா போகுதுங்களா, அந்த மாதிரி போயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் இங்கெல்லாம் முடிச்சுட்டு தான் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா குளிமேட்டுக்கு போவோம்னு சொன்னாங்க. பட் நான் அந்த விலாகெல்லாம் எடுக்கலைங்க. எங்கள் மாமியார் மாமனாரும் சாப்பிடாமலே இருந்தாங்க. டைம் பார்த்திங்கன்னா 1 மணிக்கு மேலேயே ஆகிடுச்சு, 2 மணி பக்கம் ஆகிடுச்சு. அங்கெல்லாம் முடிச்சுட்டு என்னை வீட்டுக்கு போகலாம், குளிமேடு போகணுன்னு சொன்னாங்க. பட் ஆனால் எனக்கு இந்த மெயின் பாயிண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னேன். அது வந்து ஓகே மேலே மட்டும் அப்படியே கூட்டிகிட்டு போய் காமிச்சாங்க. நான் மேலே மட்டும் அப்படியே ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன். ஒரு நாள் போனோன்னா பட் நான் பொறுமையாக எல்லாமே எடுத்து காமிக்கிறேன். கடையிலேருந்து அந்த ஒரு கண்காட்சியிலேருந்து எல்லாமே எடுத்து நான் போடுறேன். எனக்கு வந்து இவ்வளோ தான் எடுக்க தெரிஞ்சிச்சு. பட் பாருங்கள் ரொம்ப ரெயினுங்க. நாங்கள் வர டைம் என்னமோ நின்றுடுச்சு, 10:30 வரைக்கும் வந்துச்சு. அதுக்கப்புறம் நின்றுடுச்சு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா மழை தண்ணி தான். உங்களுக்கு கலரை பார்த்தாவே தெரியும், ரொம்ப சிமெண்ட் கலரில் வருது. இங்கே பார்த்திங்கன்னா அருவியெல்லாம் இருக்கும். இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா குளிப்பாங்க. இது என்ன பார்த்திங்கன்னா பாலம். இதில் தான் வந்து எம்ஜிஆர் நின்று கத்தி சண்டைச்சு விஷயமெல்லாம் போட்டுட்டு இருந்தது. அந்த பாயிண்ட் நின்று எடுத்தது தான் இது. எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நிறையா தண்ணி வந்துச்சுங்க. அதனால் நாங்கள் பாப்பா அங்கெல்லாம் அங்கே இருக்க என் குட்டீஸ் எல்லாத்தையுமே ஃபோட்டோ எடுத்தோம். ஃபோட்டோ எடுத்துகிட்டு நானும் என் பிள்ளை அப்புறம் வந்து அப்படியே மண்ணில் தலை விளாண்டுட்டு தம்பி ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருந்தாங்க. அண்ணனவே பார்த்துக்கிட்டே இருந்தான். அப்புறம் ஜாலியாக இருந்துச்சுங்க. ஒரு நாள் ஃபேமிலி, அதாவது என் ஹஸ்பண்டோட எல்லா ஃபேமிலியும் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். தம்பி பாப்பாவுக்கு ஃபோட்டோ எடுத்தோம். அந்த சாமியை போய் கட்டி பிடிச்சிட்டு பிரதிஷ்டானா வரவே இல்லைங்க. பொம்மையை தூக்கிட்டு போயிடலாங்கிற அந்த சாமியுமே
இந்த சிவன் மேலே போடுற மாலையெல்லாம் எடுத்து அவன் கழுத்தில் போட்டுக்கிட்டு இருக்கான். ஒவ்வொன்றும் மாற்றி 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 நாங்கள் பிடிச்சி இழுக்கிறோம், வரவே மாட்டேங்கிறாங்க. அப்புறம் அப்பா பொண்ணுலாம் ஃபோட்டோஸ் எடுத்தாங்க. எடுத்துகிட்டு வந்து அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு போய் நாங்கள் ஃப்ரேம் பண்ண கொடுத்தாச்சுங்க. ஓகே. அப்புறம் எகெயின் ரிட்டன் வரும்போது மங்கீஸ் உட்காந்துருந்துச்சு. அதுக்கான பனானா கொண்டு வந்தோம். அந்த பனானா கொடுத்துட்டு போதுட்டு எக்ஸ்ட்ரா இன்னும் மங்கீஸ் எல்லாம் லைனாக வர ஆரம்பிச்சிருச்சு. அப்பா இனி பனானா இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிற பனானாலாம் மங்கீஸ்கெல்லாம் போட்டுட்டு நாங்கள் மங்கீஸ்கெல்லாம் பாய் பாய் சொல்லிட்டு நாங்களும் வீடு வந்து சேர்ந்துட்டோங்க. பார்த்தீங்களா, நமக்கு எல்லாம் ஜாலியாக இருந்துச்சு. ஓகே, நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். டேக் கேர், டாடா, பாய்.